இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. கற்பாரி ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னெண்ணியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. இந்த பாடல் ஆழ்வார்களிலே தலைவராக கொண்டாடப்படும் நம்மாழ்வார் பாடியது. அவர் கண்ணனிடத்தில் மிகுந்த பக்தி கொண்டவர். ஆனால் அவரே ராமனை பற்றி இப்படி கொண்டாடுகிறார். நாம் கற்க வேண்டுமானால், பயில வேண்டுமானால் ராமனைத்தான் கற்க வேண்டும். கல்விக்கு விஷயமாக ராமனே உள்ளான். அனைத்துலகும் போற்றும் கருணையே வடிவான ராமன் தான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு செல்லும் போது, அதாவது தான் வந்த காரியமெல்லாம் முடித்து 11,000 ஆண்டுகள் கழித்து திரும்பும் போது அயோத்தியில் இருந்த அனைவரையும் வைகுந்தத்துக்கு அழைத்து போனான். இந்த கருணைமிக்க செயல் வேறு யாரால் இயலும்? அது கண்டுதான் ஆழ்வார் மயங்கி போய் கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்று பாடுகிறார். தினமும் ராமநாமத்தை கற்றோமானால் அத்தனை புண்ணியம், நம்முடைய பாபங்களெல்லாம் விலகுகின்றன. ராமநாமம் போகிற உயிரை கூட தடுக்கும். எங்கு யார் பிரிந்து வாடினாலும் சமாதானப்படுத்தும். நீங்காத வியாதியை கூட பொறுத்து கொள்ளுகிற அளவுக்கு மன வலிமையை நமக்கு கொடுக்கும். இப்படிப்பட்ட ராமநாமம் வால்மீகியால் பேசப்பட வேண்டும், ஹனுமானால் சங்கீர்த்தனம் பண்ணப்பட வேண்டும். எல்லாருக்கும் ராமன் உதவுகிறான். அவன் கைப்பிடித்த தர்மபத்னியான சீதை, அவளுக்கு உதவ வேண்டாமா? ஆனால் அந்தோ பொன்மானின் பின்னே சென்றான் ராமன். அதே சமயத்தில் லக்ஷ்மணனும் அவனை காப்பாற்றுவதற்காக சீதையால் ஏவப்பட்டு பின்தொடர்ந்தான். இவர்கள் இருவரும் இல்லாத போது கபட சந்நியாசி வேடத்தை எடுத்துக்கொண்டு ராவணன் வந்து சீதையினிடம் பசப்பு மொழிகள் பேசி பார்த்தான். இறுதியில் தன் சுய வடிவத்தை எடுத்துக்கொண்டு சீதையை பெயர்த்தெடுத்து ஆகாச மார்க்கத்தில் தன் தேரோடு பறந்தான். யார் தடுத்து கேட்கப் போகிறான்? நல்ல வேளை, தசரதனுக்கு உயிர் தோழன் போன்ற ஜடாயு, பெரிய கழுகு, கழுகுகளுக்கெல்லாம் அரசர். அவர் ராமனிடத்தில் மிகுந்த அன்பு கொண்டவர். நம் ராமனின் மனைவியை ராவணன் நீச்சன் தூக்கி போகிறான், விடக்கூடாது. அவனோடு போராடியாவது நம் ராமனை, நன்கு சீதையை ரட்சித்துக் கொடுக்க வேணும் அப்படின்னு ஜட்டாயு நினைக்கிறார். ராவணனோடே சண்டையிடப் போகிறார். இந்த எண்ணம் எளிதில் யாருக்கும் வருமா? ராவணனை போன்ற ஒரு வலிமை படைத்தவனை எதிர்ப்பதற்கு ஒரு கழுகுக்கு எண்ணம் வருகிறது. நாமான் நமக்கேன் வந்ததுன்னு ஒதுங்கி இருப்போம். தேவர்களாரும் தடுக்கவில்லை. அவர்களுக்கு தங்கள் காரியம் நடக்க வேண்டுமே. சீதையை தூக்கி போனால்தான் ராமனுக்கு கோபம் வந்து ராவணனோடே சண்டையிடுவான். அப்போதுதான் ராவணன் அழிவான், அரக்கர்கள் முடிவார்கள் என்று தங்கள் காரியத்திலேயே குறியாக இருந்தார்கள் தேவர்கள். அவர்கள் உதவிக்கு வரவில்லை. ஏற்கனவே காற்றோ நெருப்போ சூரியனோ ராவணனை கண்டு பயந்திருக்கிறார்கள். அவர்களும் எதிர்க்க துணியவில்லை. இவர்கள் ஆருக்கும் இல்லாத துணிவு கழுகரசனுக்குத்தான் வந்தது. ராவணனை எதிர்க்கிறார், சண்டையிடுகிறார். இறுதியில் போரில் முடிந்தே போனார். குற்றியரும் குறையுகுருமாக கிடந்தார். ராமன் அப்போது வந்துதான் ஜட்டாயுவை கண்டான். அவருக்கு ஈமச்சடங்குகளை செய்து வைகுந்தத்துக்கே அனுப்பி வைத்தான். இந்த கதை பார்க்க போகிறோம். எந்த இடத்திலிருந்து பார்க்க போகிறோம்?
ரொம்ப ஆச்சரியமான கோவில். அரக்கோணத்துக்கு அருகே ரயிலடியிலிருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும், ரயிலடியிலிருந்து 1 கிலோமீட்டர் இருக்கலாம். அரக்கோணத்தில் ராஜாஜி நகர் சுவால்பேட்டில் உள்ள கோதண்டராமசுவாமி கோயில். சிறு கோயில், ஆனால் தனித்தனி கோயில். மொத்த கோவிலும் பெரிதாக உள்ளது. கோயிலுக்குள்ளே பல சிறு சிறு கோவில்கள் உள்ளன. இதோ வாசலில் நுழைகிறோம். ரொம்ப ஆச்சரியமான முகப்பு வரவேற்கிறது. தசாவதாரத்தை சிற்ப வடிவத்தில் வைத்திருக்கிறார்கள். மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ஹ, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண என்று 10 அவதாரங்கள் முக்கியத்துவம் பெற்றவை. அந்த அவதாரங்களை எல்லாம் சேவித்துக் கொள்ளுகிறோம். இது ஒரு ரொம்ப பரபரப்பு மிக்க அங்காடி, மார்க்கெட் ஏரியான்னு சொல்றமே, அதற்கு உள்ளேயே அமைந்திருக்கிறது. 1959ஆம் ஆண்டு பஜனை மடமாக இருந்த இது திருக்கோயிலாக மாற்றப்பட்டது. அதற்கு பிற்பாடு மெதுமெதுவே வளர்ந்து வந்து 2002இல் கடைசியாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது. 1959லேயே கோயில் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. இப்போது 2002இல் மறுபடியும் குடமுழுக்கு நடந்து கோயிலே பளபளான்னு இருக்கிறது. நன்கு மெயின்டைன் பண்ணப்படுறதுன்னு சொல்ற முடியும். பராமரிக்கப்பட்டு குப்பகூளங்கள் ஏதுமில்லாமல் பாதுகாக்கப்படுகிறது. வாசலிலே அழகான துவஜஸ்தம்பம், கருடக்கொடி. கருடக்கொடியிலே விழுந்து வணங்கி அருகில் இருக்கும் பலிபீடம், பெரிய பலிபீடம், கீழே இருக்கக்கூடிய பஞ்ச பலிபீடங்கள், இவற்றை தரிசித்துக் கொள்கிறோம். கோயிலை வலம் வருகிறோம். வரும்போது சிறு சிறு தோட்டம், மரம், செடி, கொடிகள். அந்த தோட்டம், மரம், செடிகளுக்கு நடுவிலேயே பிருந்தாவன கண்ணன் எழுந்தருளி உள்ளார். அவர் வலம் வரும் இடத்திலே தோட்டத்துக்கு நடுவிலேயே எழுந்தருளி உள்ளார். பிருந்தாவனத்தில் இருக்கும் கண்ணன் அதே ரூபத்தோடு பசுமாட்டோடே கன்றோடே அருகில் உரி கட்டி வெண்ணெய் வைக்கப்பட்டுள்ளது. உரியோட கூட உள்ளார். கண்ணன் இருந்தால் ராமன் இருக்க வேண்டாமோ? இந்த சன்னிதானத்துக்கு வாசலிலேயே ராமனுடைய பாதங்கள், 2 திருவடிகளும் பொறிக்கப்பட்டுள்ளன. 1,00,000 ராம நாமம் எழுதப்பட்டு இந்த பீடத்துக்கு கீழே வைக்கப்பட்டு அதற்கு மேலதான் பாத பீடம் ஒளிவிடுகிறது. பிருந்தாவன கண்ணன் மூலவர், கண்ணன் கையில் புல்லாங்குழல் பிடித்திருக்கும் உற்சவர், ராமனுடைய பாதம், பிராகாரம், ஆச்சரியமான மரம், செடி, கொடிகள், ஒரு அழகான சன்னிவேசம். இவற்றை இத்திருக்கோயிலில் முகப்பில் என்று தரிசித்துக் கொண்டோம். இனிமேல் கோயிலுக்குள் போவோம். உள்ளே போய் பெருமான்களை தரிசிப்பதற்கு முன்னால் சீதையை ராவணன் தூக்கி போகிறான். ஜட்டாயு தடுக்கிறார், எதிர்த்து போரிடுகிறார். என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். 51வது சர்க்கம். இத்யுக்த குரோததாம்ராட்சः தப்த காஞ்சன குண்டலः ராட்சசேந்திரோபிதுத்ராவ பதகேந்திரம் அமர்ஷணः. பதகேந்திரர், கழுஹரசன், அவரை குறித்து எதிர்த்து வருகிறான் ராவணன். ஏற்கனவே பழைய சர்க்கத்தில் பார்த்துட்டோம். 50வது சர்க்கத்திலே ராவணா ஓடாதே, நெல், ஒரு முகூர்த்த நேரமாவது நெல், இது உனக்கு அழகல்ல, தர்மத்தின் வழிதான் அரசன் போக வேண்டும், நாட்டில் இருக்கும் பெண்களை காக்க வேண்டிய அரசன் நீயே தூக்கி செல்லுகிறாய், இது உனக்கு நியாயமா? இது இத்தனையும் கழுகு கேட்டார். சரி, இன்னும் நிற்காமல் மேலே பறந்தான் ராவணன். ஆனால் அவனை எதிர்த்து வந்து நிறுத்தி விட்டார். இது கண்டு கோபம் வந்தது. என்ன ஒரு கழுகு, ஒரு பறவையா நம்மை தடுத்து நிறுத்துவது? விட்டேனா பார் என்று தன்னுடைய வில்லை எடுத்தான். அம்புகளை பூட்டினான். சதானி சரஜாலானி கிருத்ர பத்ரதேஸ்வரः ஜட்டாயு பிரதிஜக்ராக ராவணாஸ்திராணி சயுகே. பரீசையாக அம்புகளை பொடி. அதத்தனையும் அமர்ந்திருந்த ஒரு மரத்தின் கொடியில் தானே அவர் அமர்ந்திருந்தார். அந்த கிளையில் போய் அவரை தைத்தது. அவருடைய உடலிலும் கன்னங்களிலும் நக கணுக்களிலும் தைக்கும்படிக்கு அம்புகளை விட்டான். ஆனால் எதற்கும் அவர் சளைக்கவே. தீக்ஷ்ண நகாபியாந்து சரணாபியாம் மகாபலः சகார பகுதா காத்ரே விரணான் பதக சத்தமः. எங்கெங்கெல்லாம் பட்டதோ அங்கெல்லாம் ரணம் ஏற்பட்டது. வயதான தோல். இதே அவர் பிறந்த போது இருக்கிற இளமை இருக்குமானால் இவ்வளவு நேரத்துக்கு துண்டாடி இருப்பார் ராவணனை. ஆனால் இவன் இளைஞன். அவரோ 60,000 வருடங்கள் வாழ்ந்தவர். அடித்த பட்ட அம்புகளெல்லாம் ரணம் ஏற்படுத்தினார். சட்டென்றவரால் எழுந்திருந்து மோத முடியவில்லை. ஆனால் பழைய இளமை, அப்போதிருந்த சக்தி,
எல்லாத்தை விட ராமனுக்கு தொண்டு புரிந்தே ஆக வேண்டும், ராம கைங்கரியத்தில் ஈடுபட வேண்டும்ங்கிற உறுதி. அத்தோடு வந்த எல்லா சரங்களையும் உடைத்து புகட்டார். ததோஸ்ய சசரம் சாபம் முக்தாமணி விபூஷிதம் சரணாபியாம் மகாதேஜா பவஞ்ச பதகோத்தமஹ. உடனே அந்த கிளையிலிருந்து புறப்பட்டு வேகமாக வந்து, கழுகு எந்த வேகத்தில் வரும்னு தெரியும், எவ்வளவோ தூரத்தில் பறந்திருந்தாலும் கீழே ஒரு குழந்தை தின்பண்டம் வைத்து கொண்டிருந்தால் ஒரு காற்று வேகத்தில் கீழே கொத்தி கொண்டு போய்விடும். அதே போலத்தான் இவர் செய்தார். அதிவேகமாக கீழே வந்தவர் தன்னுடைய அலகாலும் சிறகுகளாலும் கால் நகங்களாலும் ஓங்கி அவனை அரைந்து ஒன்றொன்றாக உடைத்தெறிகிறார். ராவணன் கையில் பிடித்திருந்த வில் உடைத்தார், அவனுடைய கிரீடத்தை தட்டிவிட்டார். அடுத்தவன் தேரையே உடைத்தார். அவனுடைய சாரதி தேர் ஓட்டி கொண்டிருந்தவன் ஆரோ, அந்த தேர் குதிரைகளதோ அதை அப்படியே தன் காலால் தூக்கி கொண்டு தூக்கி வீசினார். இது ஒன்னொன்னும் செய்கிறார். ததோஸ்ய சசரம் சாபம் சரணாபியாம் மகாதேஜா பவஞ்சாஸ்ய மகத்தனு. ராவணன் கையில் பிடித்திருந்த வில் உடைந்து விழுந்தது. அத திரிவேணு சம்பன்னம் காமகம் பாவகார்ச்சிஷம் மணிசோபான சித்ராங்கம் பவஞ்சத மகாரதம். தேர் உடைந்தது, தேருக்கு மேல் கட்டியிருக்கும் விதானம் உடைந்தது, தேர் கால்களெல்லாம் முறிந்து போயின. ச பக்னதன்வா விரதா ஹதாஸ்வோ ஹதசாரதிகி. தேரோட்டி இறந்தான், குதிரைகள் மாண்டன, தேர் உடைந்தது. ஆகவே இனி சீதையை அங்கு வைத்துக் கொண்டு உட்கார முடியாது. அது உணர்ந்த நாரவன் ஷடக்கென்று சீதையை தூக்கி கொண்டு குதித்தான். பரிஷ்ராந்தந்து தம் திருஷ்டுவா ஜரயா பக்ஷியூதபம் உத்பபாத புனர்கிருஷ்டா மைதிலீம் கிருஹ்ய ராவணா. ராவணன் இவ்வளவு நேரம் தன்னோடு போராடி ஓரளவுக்கு தன்னை கீழே பிடித்து தள்ளிவிட்டு வயதானபடியால மூச்சு வாங்க ஓர் நிமிடம் அமர்ந்தார் ஜட்டாயு. இந்த பறவை ஓய்வெடுக்கிறது, இப்ப மறுபடியும் சக்தியை கூட்டிக் கொண்டு நம்மிடத்தில் வர நேரம் பிடிக்கும், இதற்குள் நாம் சீதையை கிரகித்துக் கொண்டு ஓட வேண்டும் என எடுத்துக்கொண்டு ஓட முற்பட்டார். அப்போது கிருத்ரராஜ சமுத்பத்திய ராவணம் சமபித்ரவத் சமாவாரிய மகாதேஜா ஜட்டாயுரிதம் அப்ரவீத். மறுபடியும் தன் சக்தியை வரவழைத்துக் கொண்ட ஜட்டாயு, கோழையே, இப்படி கூடவா ஓடுவாய்? ஏற்கனவே யோசித்தேன், ராமன் இல்லாத போது சீதையை கவர்ந்தாய், மாயமானை அனுப்பி ஏமாற்றினாய், அவ்வளவுதான் உன்னுடைய தவறான புத்தின்னு நினைத்தேன். கடைசியில் என்னோடு போரிடும் போதே ஓட பார்க்கிறாயே, இதுவா உன்னுடைய அரசுத்தன்மை? இதுவா உனக்கு இருக்கும் வீரம்? ஓடாதே. அல்பபுத்தே ஹரஸ்யேனாம் வதாய கலு ரக்ஷசாம். இது நீ அல்பபுத்தி, இவளை தூக்கி கொண்டு ஓடுகிறாய்ப்பார். அனுபந்தம் அஜானந்தா கர்மணாம் அவிசக்ஷணாக சீக்கிரமேவ வினஷ்யந்தி யதாத்வம் வினசிஷ்யதி. தாம் செய்யும் செயல் இன்று மட்டும் எப்படி இருக்குங்கிறத பார்த்து செயல்படுகிறானே, அவன் சீக்கிரத்தில் அழிந்து போவான். நான் இப்போது செய்யும் செயல் நாளை, அடுத்த ஆண்டு, அடுத்த பிறவி, வரும் பிறவிகள் அனைத்திலும் இந்த செயல் எனக்கு என்ன பலத்தை கொடுக்கும்னு யோசிக்கிறானே, அவன்தான் உயர்ந்தவன். இப்போது நீ என்ன செய்கிறாயோ அதன் பலத்தை உணராமல் செய்கிறாய். இப்படிப்பட்டவன் சீக்கிரத்தில் அழிந்து போவான். பத்தஸ்துவம் காலபாசேன குகதஸ்தஸ்ய மோக்ஷசே வதாய வடிசம் கிருஹ்ய சாமிஷம் ஜலஜோயதா. கழுத்திலே காலப்பாம்பு, காலதேவன்கிற பாம்பு பாசத்தை, காலபாசத்தை கழுத்தில் கட்டி கொண்டா போலே இதோ உன்னோடு சீதையை தூக்கி போகிறாய், அழிந்து போவாய். பரேத காலே புருஷா யத்கர்ம பிரதிபத்தியதே விநாசாயாத்மனோ தர்மியம் பிரதிபன்னோசி கர்ம தத். முடியும் காலத்தில் யோசிக்காமல் எப்படி சிலர் செயல்படுவர்களோ அதை போல் உனவும் முடிவு காலம் நெருங்கிவிட்டது. நீ அப்படி செய்கிறாய் போலும். ஓடாதே, நெல், என்னோடு போரிடு, என்னை அழித்து விட்டுத்தான் மேலே நீ போக முடியும். எனக்கு அரை கூவல் விடுத்தார். பார்த்த ராவணன், இனி இவரை விட்டு வைப்பது கூடாது, ஆனால் நின்றால் நமக்கு நேரமாகிறது, சீதையை தூக்கி கொண்டு இந்த இடத்தை தாண்டி போக வேண்டும் என்று மேலும் வேகமாக போனான். அவனை ஓடி வந்து தாக்கி அவன் முதுக கிழித்து சீதையை கீழே விட வைக்கிறார். அப்புறம் நடந்ததை கேட்போம். ஓர் அறிவிப்பு.